ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ மட்டனை எடுத்து அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிலையே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அதிலையே போட்டுடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய். இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக இந்த விளக்கெண்ணெய் விடுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதை குக்கரை மூடி வச்சு 7-8 விசில் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்காக 3 லவங்கம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முழு பூண்டை உரித்து அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா போட்டுக்கணும். தேங்காய் 10 பீஸ் நான் போட்டிருக்கேன். தேங்காய் கம்மியாக வேணும்னாலும் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றி முதல்ல பட்டை, லவங்கம், சோம்பு, அதுக்கடுத்தது சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க. அதுலேயே 2 வரமிளகாயும் போட்டுட்டு கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே இதிலையே மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 5 முந்திரி மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கின வாட்டி அந்த தனியாத்தூள், மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு தான் எல்லாத்தையுமே வதக்கணும். ஹையில் வச்சு வதக்கினா அந்த மசாலாஸ் எல்லாம் கருகி போயிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு வதக்கணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போட்டு ஒரு 2-3 பெரட்டி அதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மெலிசாக கட் பண்ணி வச்சு அந்த கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்க. மட்டனை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசால் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த கறியில் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம இந்த கிரேவி கொதிக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த கிரேவி ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா இது கொதித்து நல்லா கிரேவி திக்காகிற வரை நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ருக்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. காரம் செக் பண்ணி பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. தேவைன்னா காரம் கரெக்டாக இருந்தால் இந்த மிளகுத்தூள் தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்ச வாட்டி நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.